இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் ஆலோசனை. மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. வரும் 5 நாட்களில் மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் லேசானது முதல் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது மணிக்கு 12 முதல் 26 கிலோமீட்டர் வரை எதிர்பார்க்கப்படுகிறது. மண் ஈரத்தினை பொறுத்து இரவை பயிர்களுக்கு நீர்ப்பாசனத்தினை ஒத்திவைக்கவும். மருந்து தெளிப்பினை காலை நேரங்களிலோ அல்லது 3 முதல் 4 மணி நேரம் மழையில்லாத வானிலை எதிர்பார்க்கப்படும் போது மட்டும் மேற்கொள்ளலாம். பெய்துள்ள மழையை பயன்படுத்தி வாய்க்கால் பாசன பகுதிகளில் ஆகஸ்ட் மாதத்தில் நெல் நடவு செய்ய விரும்பும் விவசாயிகள் தக்கை பூண்டு, கொழிஞ்சி, சணப்பை போன்ற பசுந்தாள் உரங்களை விதைத்து 45 நாட்கள் கழித்து அந்த இடத்திலே உழுவதன் மூலம் மண்ணின் அங்கக தன்மையை அதிகப்படுத்தலாம். எதிர்பார்க்கப்படும் மழை மற்றும் மண் ஈரத்தினை பயன்படுத்தி தீவன சோளத்திற்கு மேலுரமாக தழைச்சத்து இடலாம். உள்ளூர் பகுதிகளில் அதிவேக காற்று மற்றும் லேசான மழை பொழிய வாய்ப்புள்ளது. எனவே கரும்பில் எதிரெதிர் வரிசைகளை விட்டம் கட்டி காற்றினால் சாயாமல் பாதுகாக்கவும். மழை பெய்துள்ளதால் ஏற்பட்ட மண்ணின் ஈரப்பதத்தை கொண்டு வடிகால் வசதியுடன் பின்பருவ கரும்பு நடவை தொடர்ந்து மேற்கொள்ளவும். கரும்பில் பொக்கோ போயிங் நோயினை மேலாண்மை செய்ய 1 லிட்டர் தண்ணீரில் புரோபிகோனோசோல் 1 மில்லி மற்றும் இமிடாக்ளோபிரிட் 17.8 SL 0.3 மில்லி கலவையை 1 மில்லி ஒட்டும் திரவம் கலந்து தெளிக்கவும். மானாவாரியில் தக்காளி நடவு செய்ய இது உகந்த பருவம். ஆதலால் தக்க ஆயத்த பணிகளை மேற்கொள்ளவும். மழையினால் கிடைத்த மண் ஈரத்தினை பயன்படுத்தி வடிகால் வசதியுடன் தொடர்ந்து மஞ்சள் நடவு செய்யவும். மஞ்சள் நடவு செய்த 3 நாட்களுக்குள் களை முளைக்கும் முன் தெளிக்கும் களை கொல்லியை மழை இல்லாத சமயங்களில் தெளிக்கலாம். மணிக்கு 12 முதல் 24 கிலோமீட்டர் வரை வேக காற்றினை கருத்தில் கொண்டு 5 மாத வயதுடைய வாழை மரங்களுக்கு முட்டு கொடுக்கவும். தென்னை மரத்தோப்பில் கிடைக்கும் மழையினை சேமிக்கும் வகையில் வட்டப்பாத்தி அமைக்கவும். மேலும் 5 வயதிற்கு மேலுள்ள ஒரு மரத்திற்கு 650 கிராம் யூரியா, 1 கிலோ சூப்பர் பாஸ்பேட், 1 கிலோ பொட்டாஸ் கலந்து உரமிடவும். மேலும் ஒரு மரத்திற்கு நுண்ணூட்ட சத்து கலவை 250 கிராம் அளவில் மண்ணின் மேற்பரப்பில் இடவும். தென்மேற்கு பருவமழை துவங்கி இருப்பதால் மரம் நடவு செய்ய விரும்பும் விவசாயிகள் தக்க ஆயத்த பணிகளை மேற்கொள்ளவும். மேலும் தென்னைக்கு உரமிட மரத்தை சுற்றி 1.8 மீட்டர் தள்ளி அரை வட்ட வடிவில் குழி எடுக்கவும். கடந்த வார மழையில் முளைத்த புதிய பொருட்களை மேய விடுவதை தவிர்ப்பதனால் கால்நடைகளில் குடற்புழுக்களின் தாக்கத்தினை தவிர்க்கலாம். காற்றின் அதிக ஈரப்பதத்தின் காரணமாக பால் மாடுகளில் பால் கறப்பதற்கு முன்பும் கறந்த பின்பும் மடியினை பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கரைசலை கொண்டு கழுவி மடி வீக்க நோய் வராமல் தவிர்க்கவும். காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. குறுவை பருவத்திற்கு நாற்றங்கால் தயார் செய்யும் போது 1 ஹெக்டருக்கான 20 சென்ட் நாற்றங்காலில் 1 டன் தொழு உரம் அல்லது கம்போஸ்ட் இட வேண்டும். களிமண் நிலத்திற்கு 4 கிலோ ஜிப்சமும் 1 கிலோ DAP 1 சென்ட் நாற்றங்காலுக்கு என்ற அளவில் விதைத்த 10ஆம் நாள் இட வேண்டும். இது வேர் அறுபடாமல் நாற்றுகளை பறிக்க உதவும். உகந்த வானிலை இருப்பதனால் தென்னையில் குறும்பை கொட்டுதலை தவிர்ப்பதற்கு 200 மில்லி தென்னை டானிக்கினை வேர் மூலம் கொடுக்கவும். நடவு வயலில் 1 ஏக்கருக்கு அடியுரமாக தழை, மணி, சாம்பல் சத்துடன் 10 கிலோ ஜிங்க் சல்பேட்டும் 200 கிலோ ஜிப்சமும் இட வேண்டும். வாழை மரங்கள் காற்று மற்றும் மழையால் சாயாமல் இருக்க வாழை மரங்களுக்கு முட்டு கொடுத்து பாதுகாக்கவும். வெயிலின் தாக்கத்தை குறைக்க மாட்டு தொழுவத்திற்கு அலுமினியத்தாலான மேற்கூரை இடவும். தெற்கு மண்டலம் 1ற்கு உட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை. அடுத்த 3 நாட்களுக்கு லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. பயிர்களின் தேவையை பொறுத்து விவசாயிகள் பாசனம் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மழை நீரினை தக்க வைத்துக் கொள்ள விவசாயிகள் கோடை உழவு செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். காய்கறிகள் மழையினால் சேதமடைவதை தவிர்க்க மழைக்கு முன் அறுவடை செய்யவும். வாழை மரத்திற்கு முட்டு கொடுக்கவும், மண் அணைக்கவும் மற்றும் வரப்புகளை பராமரிக்கவும். தெற்கு மண்டலம் 2ற்கு உட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை. தற்போது பெய்துள்ள மழை மற்றும் எதிர்பார்க்கப்படும் மழையை பயன்படுத்தி நெல் நடவு நட்ட 3 - 5 நாட்களுக்குள் 1 ஹெக்டருக்கு 350 கிலோ என்ற அளவில் அசோலாவை பரவலாக தூவி நெற்பயிருடன் வளர வேண்டும். அசோலா வளர்ச்சியடைந்த நிலையில் களை எடுக்கும் தருணத்தில் மண்ணிற்குள் மிதித்து விடுதல் வேண்டும். மேலும் 10 கிலோ நீல பச்சை பாசியின் விதையை நடவு செய்த 10 நாளில் தூவி
சீரான அளவு தண்ணீர் கட்டி வளர்த்திட வேண்டும். மாப்பயிரில் ஆந்த்ரநாக்ஸ் நோய் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது. நோய் தாக்குதலினால் இலைகள் மற்றும் கிளைகளில் சிறிய கோப்பலம் தோன்றும். இளம் இலைகள் தளர்ந்து உலர்ந்து உதிர்ந்துவிடும். பழங்களில் கருப்பு புள்ளிகள் தோன்றி கடினமாகி சிதைவடைந்துவிடும். இதனை கட்டுப்படுத்த 10 லிட்டர் தண்ணீருக்கு 50 கிராம் சூடோமோனாஸ் புளூரசன்ஸ் உடன் 10 மில்லி ஒட்டும் பசை கலந்து தெளிக்க வேண்டும். தற்பொழுது ஆங்காங்கே மழை பெய்துள்ளது. பருவமழையும் தொடர்ந்து எதிர்பார்க்கப்படும் நிலையில் வைக்கோல் மற்றும் மக்காச்சோளம் போன்ற தீவன பொருட்களை வெயிலில் நன்கு உலர வைத்த பின்பு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அப்லாடாக்சின் என்ற நச்சின் தாக்கத்திலிருந்து தங்கள் கால்நடைகளை பாதுகாக்கலாம். மலை பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. விதைகளை ட்ரைகோடர்மா விரிடி 4 கிராம் அல்லது பேசிலஸ் சப்டிலஸ் 10 கிராம் கொண்டு விதை மற்றும் மண் மூலம் பரவும் நோய் கிருமிகளை கட்டுப்படுத்த விதை நேர்த்தி செய்யலாம். மேலும் எந்த ஒரு பயிர் திட்டத்திற்கும் முன்பு மண் பரிசோதனை செய்யப்பட வேண்டும். பூண்டு குமிழ் விளைச்சலை அதிகரிக்க நடவு செய்த 30, 45 மற்றும் 60வது நாட்களில் நீரில் கரையக்கூடிய நுண்ணூட்ட சத்து கலவையை 1 லிட்டர் தண்ணீருக்கு 0.50 கிராம் என்ற அளவில் இலையில் இடலாம். பூண்டு பயிரில் இலைப்புள்ளி ஊதா நிற கருங்கல் ஏற்படுவதை கட்டுப்படுத்த 1 லிட்டர் தண்ணீரில் மேன்கோசப் 2 கிராம் அல்லது காப்பர் ஆக்சிகுளோரைடு 2.5 கிராம் இலை வழியாக தெளிக்க வேண்டும். மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். பீட்ரூட் பயிரில் இலைப்புள்ளி நோயினை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75வது நாட்களில் மேன்கோசப் 2 கிராம் பர் லிட்டர் இலைகளில் தெளிக்க பரிந்துரைக்கப்படுகிறது. மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். குறுமிளகாயில் வாடல் நோயினை கட்டுப்படுத்த விவசாயிகள் காப்பர் ஆக்சிகுளோரைடு 0.2% அல்லது பொட்டாசியம் பாஸ்போனேட் 0.3% அல்லது மெட்டாலாக்சில் 0.1% பயன்படுத்த பரிந்துரைக்கப்படுகிறது. மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. மருதாம்பு கரும்பு பயிரில் நுண்ணூட்ட சத்து பற்றாக்குறையினை நீக்கி மகசூலை அதிகரிக்க கரும்பு பூஸ்டர் ஏக்கருக்கு 1 கிலோ நட்ட 45 நாட்கள் கழித்தும் 1.5 கிலோ என்ற அளவில் 60 நாட்கள் கழித்தும் 2 கிலோ என்ற அளவில் 75 நாட்கள் கழித்தும் 200 லிட்டர் தண்ணீரில் ஒட்டும் திரவத்துடன் கலந்து இலை வழியாக தெளிக்க வேண்டும். வைகாசி ஆனி பட்டத்தில் மஞ்சள் நடவு செய்ய உள்ள விவசாயிகள் ஏக்கருக்கு 4 கிலோ மஞ்சள் நுண்ணூட்ட கலவையை 40 கிலோ மட்கிய தொழு உரத்துடன் ஊட்டமேற்றி 20 கிலோவை மஞ்சள் நடவு செய்யும் போதும் மீதமுள்ள 20 கிலோவை மஞ்சள் நடவு செய்து நட்ட 90 நாட்கள் கழித்து மேலுரமாக இடுவதன் மூலமும் மஞ்சள் கிழங்கு அழுகல் நோய் வராமல் தடுத்து மகசூலை அதிகரிக்கலாம். மரவள்ளி சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் நட்ட 2, 3 மற்றும் 4வது மாதங்களில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக மரவள்ளி பூஸ்டரை 3 முறை இலை வழியாக தெளிப்பு செய்ய வேண்டும். மல்லிகையில் மகசூலை ஊக்குவிக்க இலைவழி தெளிப்பாக 3% பஞ்சகாவிய கரைசல் மற்றும் லிட்டருக்கு 0.4% ஹியூமிக் அமில கரைசலை 1 மாத கால இடைவெளியில் தெளிப்பு செய்ய வேண்டும். பொதுவாக மழை காலங்களில் மேய்ச்சல் நிலங்களில் குடற்புழுக்களின் நோயினை உண்டாக்கும் இளநிலை பருவ புழுக்கள் அதிக எண்ணிக்கையில் காணப்படுவதால் குறிப்பாக செம்மறி ஆடுகளில் உருளை புழுக்களின் தாக்கம் அதிகமாக இருக்கும். அதனால் ஆடுகளுக்கு சாண பரிசோதனை செய்து உருளை புழுக்களின் தாக்கம் அதிகமாக இருந்தால் குடற்புழு நீக்கம் செய்யலாம். வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. தற்பொழுது நிலவி வரும் சூழ்நிலையில் நெல் நாற்றங்காலில் இலைப்பேன் தாக்கம் தென்பட்டால் 1 ஏக்கருக்கு 1 லிட்டர் தண்ணீரில் தயாமீத்தாக்சைம் 25% WG 100 கிராம் அல்லது டைமீத்தோயேட் 1.5 மில்லி என்ற அளவில் கலந்து தெளிக்கவும். தற்பொழுது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் இலை சுருட்டு புழு மற்றும் தண்டு துளைப்பான் தாக்கம் காணப்படுவதால் அதை கட்டுப்படுத்த 1 ஏக்கருக்கு கார்போசல்பான் 400 மில்லி அல்லது கார்டாப் ஹைட்ரோகுளோரைடு 600 கிராம் என்ற அளவில் காலை அல்லது மாலை நேரத்தில் தெளிக்கவும். அறுவடைக்கு தயாராக உள்ள நெற்கதிர்களை அறுவடை செய்து பாதுகாப்பான இடங்களில் சேமித்து வைக்கவும். நிலக்கடலை பயிர் செய்ய இருக்கும் விவசாயிகள் வேரழுகல் நோயின் தாக்கத்தை கட்டுப்படுத்த கார்பெண்டசிம் 2 கிராம் என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்யவும் அல்லது ட்ரைகோடர்மா விரிடி 4 கிராம் அல்லது பேசிலஸ் சப்டிலஸ் 10 கிராம் என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்து பயிரிடலாம். மாம்பழங்களை அறுவடை செய்யும் போது பழத்தின் மேற்பரப்பில் பால் படிவதை தவிர்க்க பழத்துடன் காம்பை 1 சென்டிமீட்டர் விட்டு அறுவடை செய்ய வேண்டும். மேலும் பழங்களை சீராக பழுக்கவும் மற்றும் நல்ல நிறத்துடன் காணப்படவும்
சில சோடியம் ஹைட்ராக்சைடு துகள்கள் சேர்த்து பயன்படுத்தலாம். கறவை மாட்டு கொட்டகையில் தற்போது உள்ள சூழலில் ஈக்கள் பெருகாமல் இருக்க வடிகால் வசதி அகலமாகவும் சுத்தம் செய்வதற்கு இலகுவாகவும் இருக்க வேண்டும். அதிக பால் கொடுக்கும் கலப்பின கறவை மாடுகளில் 3 வேளை தீவனம் கொடுப்பதற்கு பதிலாக 4 வேளையாக பிரித்து கொடுக்கும் போது அதிக அளவு பால் உற்பத்தி கிடைப்பதோடு அல்லாமல் வெப்ப அயற்சிக்கு உள்ளாகாமலும் இருக்கும். அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. அறுவடைக்கு பின் ஏற்படும் பழ அழுகலை தடுக்க மேன்கோசெஃப் என்ற மருந்தினை 1 லிட்டர் நீருக்கு 2 கிராம் என்ற அளவில் கலந்து பழம் அறுவடை செய்வதற்கு முன்பு தெளிக்க வேண்டும். தென்னை மரங்களை சுற்றி வட்டப்பாத்திகள் அமைத்து பசுந்தாள் உர பயிர்களை விதைக்கவும். சாறு உறிஞ்சும் பூச்சிகளின் தாக்கம் அதிகமாக காணப்படும். எனவே புரோபனோபாஸ் 2 மில்லி இலை வழியாக தெளிப்பு செய்து கட்டுப்படுத்தலாம். வாழையில் இலைப்புள்ளி நோயினை கட்டுப்படுத்த 1 லிட்டர் தண்ணீரில் புரோபிகோனோசால் 0.1 மில்லி மற்றும் ஒட்டும் திரவம் 0.5 மில்லி என்ற அளவில் கலந்து தெளிக்கவும். மழை இருப்பதால் 1 வருட பருவமான மரக்கன்றுகளை நடவு செய்யலாம். நீர் பாய்ச்சுதல் மற்றும் மூடாக்கு செய்து ஈரப்பதத்தை தக்க வைக்கலாம். அதோடு 7 மாதமான வாழை மரங்களுக்கு காற்றினால் சேதம் ஏற்படாமல் இருக்க மூங்கில் கம்புகளால் முட்டு கொடுக்கவும்.